பேட் டச்ன்ற ஒரு விஷயம்னா கோர்ட்டுன்னு ஒரு டாஸ்க் வைக்கும்போது எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படிக்கா அதை போய் அப்படி நார் அடிக்க முடியும்னா, அப்ப பிக் பாஸ் வீடு 24 மணி நேரம் பார்த்துன்னு இருக்காங்க. நீ அங்க பேசி முடிச்சிருந்தா கூட முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் பார்த்து காரி துப்புற ரேஞ்சுக்கு தானே இருக்கு. தோணுதுன்னா கமருதீனுக்கு அந்த ஒரு வார்த்தை நின்னுட்டு அதையே புடிச்சுக்கிட்டு விடாம அதை சுத்தி சுத்தி வராரு. இன்னொன்னு அதையும் கேம் ஸ்ட்ராட்டஜியா பண்றாரோ. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்னைக்கு ஷோ உங்களுக்கு எடுத்தோன்னா பாக்கும்போது ஒரு அவுட்லைனா எப்படி இருந்துச்சு? எனக்கு பட்டாசா இருந்துச்சு ப்ரோமோல. மாத்தி மாத்தி காரி துப்பிக்கிட்டது பார்த்தோம், மாத்தி மாத்தி நாமினேட் பண்ணிக்கிட்டது பார்த்தோம். ஒருத்தர் தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு மத்தவங்கள வந்து அவ்வளவு அசிங்கமா ஒரு இவ்வளவு பெரிய ஷோல தகாத வார்த்தைகள் பேசி நாமினேட் பண்றத பார்த்தோம். ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்னால வெயிட் பண்ணவே முடியல. எஸ், கண்டிப்பா. எனக்குலாம் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் போன மாதிரி ஒரு 2-3 இங்கிலீஷ் வார்த்தைலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய நான் பெருசா படிக்கல. சோ எனக்கு வந்து விக்ரம் இன்னைக்கு நிறைய கத்து கொடுத்துருக்காரு. சோ நம்ம அந்த டாபிக் வரும்போது அதை போய் பேசுவோம். சோ இன்னைக்கு எபிசோட் எடுத்த உடனே விக்ரம் போயிட்டு காலையில அழுதார்ல கேமரால. ஆமா, அது இல்ல காலையில காலையில அழுத மேட்டர் தாண்டி முதல்ல சாண்ட்ரா கிட்ட வந்து பேசினாப்ல. நம்ம கமருதீன் அவர் கேட்டிருந்தாப்ல, அக்கா நீங்க வந்து இந்த மாதிரி தானக்கா அவ ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படிங்கும்போது சாண்ட்ரா வந்து சொல்றாங்க, அதைத்தான் நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னா கோர்ட்ல நீங்க. ஆனா சாண்ட்ரா பாயிண்டா பேசுறாப்லக்கா. ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, உனக்கு அவ்வளவு உறுத்திட்டு இருக்கு இந்த பேட் டச்ன்ற ஒரு விஷயம்னா கோர்ட்டுன்னு ஒரு டாஸ்க் வைக்கும்போது எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படிக்கா அதை போய் அப்படி நார் அடிக்க முடியும்னா, அப்ப பிக் பாஸ் வீடு 24 மணி நேரம் பார்த்துன்னு இருக்காங்க. நீ அங்க பேசி முடிச்சிருந்தா கூட முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் பார்த்து காரி துப்புற ரேஞ்சுக்கு தானே இருக்கு. ஆமா, ஓகே. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, கமருதீனுக்கு அந்த ஒரு வார்த்தை நின்னுட்டு அதையே புடிச்சுக்கிட்டு விடாம அதை சுத்தி சுத்தி வராரு. இன்னொன்னு அதையும் கேம் ஸ்ட்ராட்டஜியா பண்றாரோ. இப்ப சிம்பத்தி நான் கெயின் பண்ணிக்கணும், இன்னும் 3 வாரம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கெயின்காக ஒரு விஷயத்த பண்றாரோ அப்படின்ற பெனிஃபிட் டவுட் எல்லாம் எனக்கு நிறையவே இருக்கு ஆக்சுவலா. அக்கா உங்களுக்கு அப்படி இருக்கு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்ப வந்து ஒரே டயத்துல பார்வதியும் பேசி முடிச்சிருந்தா அவர் பேசிட்டு இருக்க மாட்டார், கமருதீன் பேசிட்டு இருக்க மாட்டார். பேசியாச்சுங்க. நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல. சரி, ரெண்டே விஷயம் தான். போன வாரம் இவங்க அம்மா வீட்டுக்குள்ள வர்றது பிடிக்காத கமருதீன் அதை வச்சு ஒரு சண்டை ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம். ஆமா, அதுல அப்படியே இவரே கொண்டு வந்ததுதான் இந்த பேட் டச்ன்ற ஒரு விஷயம். ஆமா, அப்பவே பார்வதியை மறுபடியும் நல்லா வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க, முடிஞ்சிருச்சு சோலி அப்படின்னும் போது மறுபடியும் பார்வதி உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி, நான் அப்படி சொல்லலடா, நான் இப்படிடா, அது அப்படிடா, அது அப்படி தோணுச்சுடா அப்படி இப்படின்னு இவரே கட்டி பிடிச்சு சமாதானம் ஆயிட்டார். இப்போ என்னால உன்ட்ட ஃப்ரீயா பழக முடியும் பாரு, இல்லைன்னா என் மனசுல அது இருக்கு அப்படின்ட்டு. சோ அதுக்கே நீ வந்து ஜனங்களுக்கும் என்ன கன்க்ளூஷன் கொடுத்த, பாருகிட்டேயும் கன்க்ளூஷன் கொடுத்த. எனக்கு ஒரு ட்ரோமா இருந்தது, எனக்கு அது சரியாயிடுச்சு, இப்போ எனக்கு பரவாயில்ல, இப்போ என்னால உன்ட்ட ஃப்ரீயா பழக முடியும்ன்ற ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துட்ட. அக்கா அதுதான் சொல்றேன். இப்ப கன்க்ளூஷன் கொடுத்தாலுமே இப்ப அவங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு இடத்துல மறுபடியும் பார்வதி வந்து நீங்க அந்த பார்வதி யூஸ் பண்ற வேர்ட்ஸை பாருங்க. இன்னைக்கு சொல்லும் போது சொல்றேன், நான் அந்த இடத்துல பேசி முடிச்சிட்டேன், பட் எனக்கு பார்க்கும்போது அப்படி நான் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், நான் யூஸ் பண்ணேன் அந்த வேர்ட்ஸ். ஏன்னா அப்ப எனக்கு அப்படி மறுபடியும் தப்பு. ஆமா, நான் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அப்ப தோணுச்சு அப்படின்னு. நான் இப்போ என்ன சொல்றேன், நான் சப்போர்ட் பண்ணல, நான் பார்வதிக்கு சப்போர்ட்டே பண்ணல. அந்த வார்த்தை யூஸ் பண்ணது மிக மிக தவறான ஒரு வார்த்தை. அதுக்குதான் கேக்குறேன், இவ்வளவு டிராமா இருக்குன்னு இப்ப வந்து இவ்வளவு டிராமா போடுறியப்பா கமருதீன். உனக்கு வைல்ட் கார்டு உள்ள வந்து இதே சாண்ட்ரா பிரஜின் எல்லாம் சொல்லும் போதே அவாய்ட் பண்ணிருக்கலாமே, நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கலாமே. இப்ப பண்ற பிரச்சனை, இப்ப இருக்கிற வார்த்தைகளை அப்பவே பூஸ்டப் பண்ணி நீ கேட்ட. ஆனா இந்த அளவுக்கு இத இழுத்து இழுத்து ஒரு விஷயம் பண்றாருல, அது பண்ணல. அதே பார்வதியோட கொட்டாடிச்சாரு இத்தனை நாள். இப்ப செட் ஆகலன்னு உடனே எனக்கு ட்ரோமா அது மைண்ட்ல நினைச்சு, ட்ரோமா மைண்ட்ல நினைச்சு. நான் அதை சொல்லவே இல்லை. அது கண்டிப்பா மிக தவறான ஒரு வார்த்தை, அவர் வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ நான் அதை சொல்லவே இல்லை. அவர் மேலயும் தப்பு இருக்குன்றதுதான் நான் சொல்றேன். ரெண்டாவது ஆமா, சோ அததான் வந்து சாண்ட்ராவோட ஒரு டிஸ்கஷன். சாண்ட்ராக்கு என்னன்னா முடிஞ்சு, அதாவது ஒரு வாட்டி இந்த டாபிக் எடுத்துட்டு வராங்க, அதுக்கு பார்வதி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க, சண்டை நடக்குது, உடனே சமாதானம் ஆயிடுறாங்க. ஓகே நான் இனிமே அதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு நவுந்து போயிடுறாங்க. மறுபடியும் இவருக்கு தோணும் போது ஒரு டாபிக் எடுத்துட்டு வர பிரச்சனை, நவுந்து போறாங்க. மறுபடியும் இது போறதுதான் சாண்ட்ரா கேட்டு. ஓகே, இது ஒண்ணு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த அப்படியே ராடோட வந்தோம்னா இத பத்தி ஒரு பெருசா நம்ம பேச வேண்டியது இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் காலையில ஏஞ்ச உடனே நம்ம மிஸ்டர் விக்ரம் வந்து கேமரா முன்னாடி போய் அழுகுறாரு. ரொம்ப மிஸ் பண்றாராம் காணி அமித்தெல்லாம். ஏன்னா அவங்க எல்லாம் காலையிலே ஏஞ்சி பேசுற கும்பலாமே.
அக்கா இல்ல எனக்கு வந்து இதுலயுமே இன்னைக்கு நான் சாண்ட்ராக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொப்பனத்திலே நினைச்சது இல்லக்கா. இன்னைக்கு சாண்ட்ரா சொன்னது நல்லா இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்டுக்காக அழுதேன்னா அது டிராமா, இல்ல சீன் போடுறேன். இவங்க வந்து கனிக்காக அழுகுறீங்கன்னா அது டிராமா, அது டிராமா கிடையாது, அது எமோஷனல் தான். என்ன சொல்றது? அது ஏன் அது வந்துச்சு தெரியுமா? எதுக்கு தெரியுமா அந்த சாண்ட்ரா சொன்னாங்க? நேத்து விக்ரமுக்கும் திவ்யாக்கும் சண்டை நடந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் சுபிக்ஷா சொல்லியிருக்காங்க திவ்யா கிட்ட கான்வர்சேஷன்ல, இந்த மாதிரி வந்து அவரு கனி போன ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தாரு விக்ரமண்ணா அப்படின்ட்டு. ஓகே, சோ அதனால அத வந்து திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட சொன்னாங்க. அதனால என்னன்னா இவர் போய் கேமரா முன்னாடி அழுது ஒண்ணு பண்றாரு, அழுகுறாரு, எல்லாம் பண்றாரு. முட்டி வலி வச்சு கூட கொஞ்சம் கூட குறை சொல்லாம வந்தாங்க. ஏங்க முட்டி வலியா இருந்தாலும் நொண்டி வந்தாலும் கவுந்து படுத்திருந்தாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இல்லன்னா இல்லதான், எலிமினேட் ஆகி போய் தான் ஆகணும். இவங்க எல்லாம் மீடியால இருக்கிறவங்க தானே. சோ நீ என்ன ட்ரை பண்ற? இப்ப இவருமே சிம்பத்தி கேம் தான் விளையாடுறாரு, கேமரா முன்னாடி அழுவுறது, டிராமா பண்ண. சரி, கனிய சொல்றாரு பரவாயில்ல, அமித்த மிஸ் பண்றாரு. எனக்கு புரியலையே, அமித எங்க மிஸ் பண்றாரு அவரு? அமித் யோசிப்பாரு வீட்டுல உட்காந்து, வாட்ஸ் ஹேப்பனிங், ஏன்னா திடீர்னு வந்து விக்ரம் எனக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு அவரே யோசிப்பாரு. எனக்கு டோட்டலா எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, இவர் கனிக்கு மிஸ் பண்ற மாதிரி அழுது கனிகிட்ட உள்ள ஃபேன்ஸையும் கனி ஃபேன் பேஸையும் அப்படியே இழுத்துக்கலான்னு பாக்குறாப்ல ஓட்டுக்கு, அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எஸ், கண்டிப்பா நிறைய சதவீதங்கள் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா he knows in and out everything about media. எல்லாம் இன் அண்ட் அவுட் தெரியும். பிளஸ் அவங்க டீம் வந்து பிஆர் வேலை பாக்குறாங்கன்னு அவருக்கும் தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். எவ்ரிதிங் தெரியும் போது அவ்வளவு ஸ்ட்ராட்டஜி கூடவா விக்ரம் யோசிக்க மாட்டாரு. நீங்க நினைக்கலாம் அது என்னங்க அவர் அவ்வளவு க்ளோஸா பழகின கனிக்காக அழுகுறாரு. ஏங்க ஒரு இதுதான் கேம், இதுதான் ஃபார்முலான்னு தெரிஞ்சு இருக்கிறவரு ஓகே போகும்போது அழுதிங்க, ஒரு நியாயம் இருந்தது. சபரியன் தான் அழுதாரு. நான் அது நடிப்புன்னு நேத்து சொன்னா சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்ட நேத்து நைட்டே ஒரு டிராமா போட்டு அழுததா இருக்கட்டும், இப்ப அழுகுறதெல்லாம் வந்து எனக்கு எஸ் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக பண்ற ஒரு விஷயமா தான் நான் அதை பாக்குறேன். ஓகேவா? எனக்கு அது வந்து எனக்கு ஜென்யூனா படல, அதனால நான் சொன்னேன். அண்ட் தென் உள்ள வரும்போது அவருக்கு எப்படியாவது நேத்து நைட் கூட சொல்றாரு, நான் திவ்யா கிட்ட விடவே மாட்டேன், நான் பேசியே தீர்வேன், அது என்னோட உரிமை இந்த வீட்டுலன்ட்டு. டூட், நான் என்ன சொல்றேன் தெரியுமா? உனக்கு அவங்கள உட்கார வச்சு பேசியே ஆகணும், பேச வந்து உட்காந்துதான் ஆகணும், அது அடிப்படை உரிமை. நீ கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னா உன் கூட பேச மாட்டேன்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆமா, ஏன்னா சாண்ட்ரா நேத்து சொல்லியிருக்காங்க விக்ரம் இப்ப விட்டுடுங்க, ஏன்னா இவர் கத்து பண்ணதுல ஒரு பாயிண்ட்ல திவ்யா பயந்துருக்காங்க. அண்ட் அது பெரிய கெலாட்டாவா மாறி இருக்கு. சோ அந்த நேரத்துல இருக்கிற மூடுக்கு அவங்க பேச மாட்டேன்றாங்க. சோ இதை விட்டுடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் 6 நாள் நீங்களே அவளே வந்து பேசுவா பண்ணுவாலும் சம்திங் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் படம். அதெல்லாம் முடியாதுங்க, பேசிதாங்க ஆகணும், பண்ணிதாங்க ஆகணும் அப்படின்னு இவங்க கிட்ட மட்டும் கிடையாது, நிறைய பேர்கிட்ட அவர் சொல்லிட்டா. காலையிலயும் கேப்டன் ஆகட்டும், திவ்யா கேப்டன் பிக்ஸ் ஆகட்டும், நான் உங்ககிட்ட உட்காந்து பேசுவேன். நீ வந்து இன்னொருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி எப்படி உட்கார வைப்ப? Who are you to force somebody? ஆமா, whatever it is. ஓகே, அதாவது உனக்கு பேசணும்னா அதுக்கு இஷ்டம் இருந்தா அவங்க உட்காரலாம், இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, இல்லன்னா இல்ல. அப்பவே திவ்யா சொல்றாங்க நாட் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பேசிதான் ஆகணும், அதெல்லாம் பேசணும், அதெல்லாம் பண்ணணும். அது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மிரட்டுற மாதிரி இருந்தது. ஆமா இல்லக்கா, எனக்கு ஆகணும் அப்படின்றது தவறான ஒரு விஷயம் இல்ல, நான் கேக்குறேன். விக்ரம் மேபி வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்லக்கா. ஓகே, நான் அது அப்படி சொல்லல. திவ்யா உங்ககிட்ட எனக்கு பேசணும், உங்களுக்கு எப்போ மைண்ட்ல இதெல்லாம் கிளியர் ஆகுதோ சொல்லுங்க, நம்ம பேசலாம். ஏன்னா எனக்கு உண்மையாலுமே உங்ககிட்ட கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பேசுறது வேற, பேசிதான் ஆகணும், அது இந்த வீட்டோட அடிப்படை உரிமை, பேசிதான் ஆகணும். பிக் பாஸ் இல்ல ஒருத்தனால போய் அடிச்சு உட்கார வச்சுலாம் பேசுன்னு சொல்லல. அந்த வீட்டுல அவங்க கருத்தை வைக்கலாம், ஒப்பீனியனை வைக்கலாம், அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கேம் ஆடலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயத்த நீ பேசிதான் ஆகணும், பண்ணவும் முடியாது. சோ அவர் மனசுல வந்து அந்த கிரட்ஜ் இருந்தது. காலையில் நேத்து ஸ்டார்ட் ஆனது. ரெண்டாவது ஒரு விஷயத்த நானும் பார்த்தேன். எனக்கு ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபுட்டேஜ் அமைச்சிருக்காங்க. சோ ஒரு 2 days பேக் திவ்யா கிட்ட நடந்த பிரச்சனையில கனி கிட்ட, சுபிக்ஷா கிட்ட, சபரி கிட்ட எல்லாம் இவங்க உட்காந்து நைட்ல பேசுறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, நான் ரொம்ப சாஃப்ட்னு நினைக்கிறாங்க அவங்க, அதனாலதான் வந்து இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறாங்க, நான் அப்படிலாம் கிடையாதுன்னு, ஒரு டைம் வரட்டும் நான் வச்சு செய்யதான் போறேன் அப்படின்னு இவர் வார்த்தையை விட்டுருக்காரு. சோ இவருக்கு திவ்யாவை எங்க ட்ரிகர் பண்ணா பர்ஸ்ட் அவுட் ஆகி மொத்த வீடே அசிங்கப்படுற அளவுக்கு ஒரு செனாரியோ நடக்கும்னு இவருக்கு பிளான் இருக்கு. சோ அதுக்கான எக்ஸிகியூஷன் ஒரு விஷயத்தான் வந்து நேத்து யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னேன். நீங்களே நேத்து சொன்னீங்க ஒய்ஃப பத்தி தப்பாவே பேசலையே, ஒய்ஃப்னு தானே எடுத்தாங்க, அதுக்கு ஏன் அப்படி கத்தணும்? ரெண்டாவது இன்னும் மறுபடியும் சொல்றேன், 2 days முன்னாடி
இவரேதான் சொன்னாரு இந்த மாதிரி வந்து இனிமே திவ்யா கேக்குறாங்க, ஏங்க இத்தனை நாள் பிரச்சனையில வரல, இப்ப மட்டும் வரீங்க 80 டேஸ்க்கு அப்புறம் அப்படின்னா, என் ஃபேமிலி வந்துட்டு போனாங்க, எனக்கு சொன்னாங்க, ஏன் கேட்க மாட்டேன் பண்ணுவோம், நான் இனிமே கேட்பேன் அப்படின்னு இவரேதான் சொல்றாரு. அப்போ அந்த அப்படியா உங்க ஃபேமிலி சொல்லிப்பாரு, வெரி குட் அப்படிங்க, அதை கேட்டு பண்ணுங்க. அப்போ இவருமே திவ்யா ஒரு பிரதரை வச்சு ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு, பாருவோட அம்மாவை வச்சு ஒரு கமெண்ட் எல்லாம் அடிக்கிறாரு. அப்போ உனக்கு பிடிக்கலன்னு நீ என்ன சொல்லணும், திவ்யா கிட்ட என் பொண்டாட்டியை பத்தி என் குடும்பத்தை பத்தி பேசாதே, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். நீயுமே அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு நபரை வச்சு பேசுற, அவங்களும் பேசுறாங்க. அப்ப வாயை மூடிட்டு நேத்து வந்து ஒரு ஆர்குமெண்ட்ல அவங்க சொல்ல வந்த விஷயத்த நீ உடனே பயங்கரமா சீனை போட்டு கத்தி ஒண்ணு பண்ணிட்ட. அதுக்கப்புறம் இல்ல அவங்க என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசலன்னு ஒரு கிளாரிட்டி. சோ உனக்கு கிளாரிட்டி கொடுத்த, ஆனா அது இன்னும் வெட்டு வெளிச்சத்துல கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு திவ்யா உட்காந்து பேசியே ஆகணும். ஏன்னா நீ கத்திட்டல. அங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஏன் கத்திட்டீங்க பண்ணிட்டீங்க, திவ்யா பயந்துட்டாங்க, அவங்க தப்பா எதுவுமே சொல்லலையா அப்படிலாம் சொன்ன உடனே இவர் வந்து சொல்றாரு, இல்ல எனக்கு புரியுது, அவங்க என் பொண்டாட்டி பத்தி எல்லாம் தப்பா பேசல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு என்னன்னா, இது பத்தாது, நம்ம இன்னும் பயங்கரமான ஒரு வெளாவரியான ஒரு விஷயம் மக்களுக்கு காமிச்சாதான் இது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்ன்றதுனால நீ திவ்யாவை கூப்பிட்டு பேசியே ஆகணும்ன்ற, இதுதான் உன்னோட இன்டென்ஷன் என்னோட மைண்ட் செட். ஓகேவா? சோ அவங்க பேச மாட்டேன்றாங்க, பேசிதான் ஆகணும்ன்றாரு. கடைசியில மொக்க வாங்கினாரு. என்னன்னா கேப்டன்சிவே ஒரு விஷயமே இல்ல. நம்ம நேத்தே பேசணும், நோ கேப்டன்சி. ஏன்னா 3 வாரம் தான் இருக்கு. ஒருத்தர் இப்படியே எஸ்கேப் ஆனா எப்படி? சோ 9 பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க. அந்த நாமினேஷன் பத்தி பேசுவோம். சோ இதுல இந்த டிக்கெட் ஃபினாலேல ஆடுற அந்த டிக்கெட் ஜெயிக்கிற ஒரு ஆள் வந்து சேவ்ட், ஆல்ரெடி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. சோ மீதி 8 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெளியில போறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி கேப்டன்சி கிடையாது, எல்லாருமே வீட சேர்ந்து வழி நடத்தணும் அப்படி இப்படின்னு தான் பிஆர் டீம்ன்ற ஒரு கான்செப்ட் டாஸ்கே உள்ள வருது. இது புதுசா இருந்ததுல, நம்மளுக்கு போன சீசன் இதே மாதிரிதான் வந்தது. போட்டுல அடி அடி அடின்னு அடிச்சாங்க சௌந்தர்யாவை போட்டு. வைல்ட் கார்ட்ல எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள வந்து பேசி போட்டு அந்த பொண்ணு நுங்கு அப்பவே டீம் டிசைட் பண்ணிட்டு இருக்கோம், உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வச்சு இந்த டாஸ்க் முடிச்சிருவோம். ஏன்னா வெளியில போன கண்டஸ்டன்ஸ் வந்து போன வாட்டி பயங்கரமா நார் அடிச்சாங்க, இந்த வாட்டி அந்த சான்ஸை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே அதை கொடுக்குறாங்க. சோ இவங்களுக்குள்ளேயே யார் பிஆர் டீம் இருக்காங்கன்னு பேசும்போது என்ன கேட்டா எல்லாருக்குமே இருக்காங்க. யார் யாருக்கு இருக்கிறாங்கன்னு முதல்ல கொண்டு நம்மளுக்கு தெரியும். ஆனா உடைச்சு அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் கொடுக்கணும்ன்றதுனால அந்த நபர் பேர்ல சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாருக்கும் இன்னொன்னு பிஆர் டீம் இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. அவங்க அவங்களுக்காக ஒரு ஷோக்காக வந்திருக்காங்க, ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. பட் ப்ரமோஷன் டீம் மத்தவங்கள நசுக்கி போட்டு நாசம் பண்ணாம இவங்களுக்கு எவ்வளவு பூஸ்டப் கொடுத்தாலும் அது தப்பு கிடையாது. அதுல சிறப்பான ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அதான், இப்ப பிஆர் டீம்ங்கிறது நாட் ஓன்லி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், ஒரு ஆக்டரா இருக்கலாம், யார் ஒரு அவங்க வந்து மீடியாக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு பிஆர் டீம் இருக்கு. எவ்ரிபடி நீட்ஸ் a promotion, especially for this special fieldக்கு வந்து you need a promotion. சோ பட் அது எவ்வளவு கரெக்டா போகுதுன்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனா அது 2-3 பேர் சிரிப்பு வர அளவுக்கு நடந்துட்டது என்னன்னா, சாண்ட்ரா மேடம் இருக்காங்கல்ல, சாண்ட்ரா மேடம் வந்து போட்டு உடைக்கிறாங்களாம். அதாவது நாங்க வைல்ட் கார்ட்ல எங்க ப்ரோமோ வெளியில வந்த பிறகு கமருதீன் டீம் எங்களை அப்ரோச் பண்ணாங்க, சபரி டீம் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. எங்ககிட்ட அவங்க சொன்ன அமௌண்ட் காசு இல்ல. நீ சபரிக்கு பிஆர் இருக்கு, கமருதீனுக்கு பிஆர் இருக்கலாம், யாரும் ஒன்னும் கேட்கல. இவங்க பிஆர் டீமை வச்சு இத்தனை நாள் தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்றத இங்க கேட்டோம். அவங்க பிஆர் டீம் உங்களுக்கு ரிவீல் பண்றத டாஸ்க் இப்போ. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சபரியை போட்டு குத்துறாங்களா, எங்க கிட்ட காசு இல்ல, அதனால நாங்க பிஆர் டீம் வச்சுக்கல. வாட் அ ஸ்மார்ட் மூவ். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்மார்ட் மூவா, என்ன ஸ்மார்ட் மூவ்னா, அதுல இன்னொருத்தவங்க வந்து கேட்டாங்க, என்னன்னா நாங்க வைல்ட் கார்ட்ல போற ஒருத்தவங்களுக்கு ஆல்ரெடி எங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க, நம்ம பண்ண போறோம். சோ எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, நாங்க வீட்டுக்கு வந்து அமித்த கேட்டோம், அமித் அப்படிலாம் இல்லன்ட்டாரு. சோ அதுலயே தெரிஞ்சிச்சு திவ்யா. திவ்யா இல்ல அக்கா, ஆக்சுவலா கடைசி 2 நாள் தான் திவ்யா கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாவே, நீ பேசிட்டு போ, ஊர் உலகத்துக்கே தெரியும் எல்லாருக்கும் பிஆர் இருக்கு, இப்ப நீ சொல்லி உங்ககிட்ட ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணுன்ற மாதிரி இல்ல. சாண்ட்ரா வந்து ஆமாக்கா, சாண்ட்ரா பிஆர்லன்னு சொல்றாங்களா, அவங்க ப்ரொஃபஷனல் ஐடில இருந்து இப்ப அதுவே வந்து ஆர்மின் போட்டு தானே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஐடி. ஆமா, அதுவே பிஆர். அதுதான் சொல்றேன், இது அசிங்கமே கிடையாது. see if you have a PR team, அது அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நான் இல்ல ஆனா அவங்களுக்கு இருக்கு, அவங்கவுங்க ஃபேஸ் நான் உடைப்பேன், ஆனா எனக்கு இல்ல, ஏன்னா நான் கஷ்டப்படுறேன். ஏன் இந்த டிராமான்ற ஒய் அதுக்கு நீ டைரக்டாவே உடச்சிட்டு போ. சபரி மூஞ்சோட நீ எதுவுமே பண்ணல, நீ வேஸ்ட், நீ ஒரு தண்டம், நீ இந்த டீமை வச்சுதான் இத்தனை நாள் வந்திருக்க. கமருதீன், நீ பார்வதி லவ் ட்ராக்க வச்சே இத்தனை நாள் கிழிச்சிட்ட.
பொண்ணுங்களை தப்பு தப்பா பேசி ஒண்ணு பண்ணிட்ட, அது உன் பிஆர் டீம் வச்சுல அது டைரக்ட் அட்டாக்கே பண்ணலாமே. நீ இவங்களெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நாங்க ரொம்ப நல்லவங்க, ஐயோ நாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எங்களுக்கு பிஆர் இல்ல, இது எதுக்கு இந்த புரியுதா? எனக்கு என்னன்னா நாங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னா மேடம் உங்களோட அபிஷியல் ஐடியா உங்க அபிஷியல் ஐடியா பிஆர் தான் ஹேண்டில் பண்ணுங்க. அமித் சொல்றாரு, அமித் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்காரு, அப்படிலாம் எதுவுமே இல்ல. எங்க பப்ளிக் ஷோல ஒத்துப்பாங்களா யாராச்சும்? ஆமா ஆமா நான் பேர் வச்சுக்கிறேன், ஆமா ஆமா நான் பேர் வச்சு அந்த அம்மாக்கு கன்ஃபார்மா தெரியுமா அமித்துக்கு பிஆர் இல்லட்டு? இந்த அம்மா கன்ஃபார்மா தெரியுமா? நான் சும்மா கேக்குறேன். அதெல்லாம் தெரியாது. சும்மா அந்த இடத்துல வந்து ஒரு சீனை போட்டுட்டு ஒரு விஷயத்த பண்ணிடுறது எனக்கு சிரிப்பா இருந்தது. அண்ட் வந்து பாரு ஆக்சுவலா ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு கோயில் இருந்தா கோயில் வெளில இத்தனை பூக்கடன் இருக்கும் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்துக்கு இப்ப எல்லாமே வந்துருச்சு, பிக் பாஸ்க்குனா ப்ரொமோஷன் டீம்ஸ் இப்ப நிறைய இருக்காங்க, எனக்கு இருக்கு, சோ அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் பாருவோட பிஆர் டீம் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியும், என்ன ஏது எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. வீட்டுல ஒரு தடவை வேற கமருதீன் கிட்ட ஒரு நபரோட பேர் சொல்லி அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. ஒரு காலகட்டத்துல கமருதீன் கிட்ட இவங்க ஓரளவுக்கு நல்லா பேசும்போது, இந்த நபர் உனக்கு தெரியுமா, இந்த நபரை தெரியுமா, அவங்க பிஆர் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கமருதீன் கிட்ட அந்த பேரை சொல்லி பேசுறது நான் பார்த்தேன். சோ அதுலயே தெரிஞ்சு போச்சு பாருக்கு ஒரு பிஆர் டீம் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கும் மீடியால இருக்கும், சினிமால இருக்கும்ன்றதுனால ஆப்வியஸா இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். சோ பாருக்கு இருக்கு. கமருதீன் என்னன்னா, கமருதீனுக்குமே இருக்கு என்ன கேட்டா. பட் கமருதீன் என்ன சொன்னாருன்னா, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எனக்கு பணம் கிணறு எதுவுமே கிடையாது, இந்த துணி போடுறதுக்கு நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்குதான் பார்வதி வந்து சொன்னாங்க, ஐயோ நீங்க வந்து அப்படியே ரொம்ப ஏழை மாதிரி பப்ளிக்ல காமிச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ற மாதிரி காமிச்சிட்டுலாம் ஒண்ணு பண்ணாதீங்க. பாத்தீங்களா இவங்க 2 பேரு பேப் அப்படின்றத தாண்டி மாத்தி மாத்தி போட்டு கொடுத்துக்கிறதுல அவ்வளவு ஒரு ஆர்வத்துல இருந்தாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐ என்ஜாய்ட் மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஐ தாட் வீட்டுக்கு வெளில போய் தான் மாத்தி மாத்தி அசிங்கப்படுத்துவாங்கன்னு பார்த்தா, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் 3 வீக்ஸ் முன்னாடியே. வாவ், what a change over, this is called entertainment அப்படின்ற மாதிரி இருந்தது. I am very so happy to watch that fight. so nice. so அதே எப்படி நான் உன சும்மா ஓடுவேன், இருடா என்ன எவ்வளவு பண்ற உன வச்சு செய்யறன்ற மாதிரி தான் பார்வதியும், நீங்க ரொம்ப ஏழை மாதிரி காமிச்சிட்டு ஒரு சீன் போடாதீங்க, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க, அப்படி இப்படி 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 2 பேருக்கும் பயங்கரமா முட்டிச்சு. நல்லா நல்லா முட்டினதுல மறுபடியும் என்ன கதை வந்தது, பேட் டச் ஸ்டோரி வந்துருச்சு. எனக்கே ஒரு பாயிண்ட்ல யோயோ இந்த டாபிக் விட மாட்டீங்களா, தலை வலிக்குதேன்னு எத்தனை காலங்க பேட் டச் பேட் டச் பேட் டச் பேட் டச் இதே கான்வர்சேஷன் தான். அதுதாங்க சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மாவும் சொல்லிட்டு இப்ப நான் அப்படி சொல்லலடா. நான் என்ன கேக்குறேன், அரோரா கேட்டதான் நானும் கேக்குறேன். நீ அந்த நேரத்துல உன்கிட்ட கொஞ்சம் நல்லா பழகிட்டு நான் கேம் விளையாட போறேன்னு ஒதுங்குறான்னு உடனே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போய் நான் திவாகர் கிட்ட சொல்லிட்டேன், ஏதோ ஒரு கோவத்துல ஒரு பொண்ணு தானே நான் எனக்கு இருக்காது அப்படின்ற. நீ வேற என்ன வேணா பழி போடலாமா, ஆனா பேட் டச் நீ பழி போடக்கூடாது. அந்த பேட் டச் எவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? நாளைக்கு யாரு இல்ல பொதுவா கேக்குறேன், மீடியாக்காரனுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு யார் இந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தை வாங்கினாலும் பொண்ணு கொடுப்பாங்க? குழந்தைங்க இருக்காங்கல்ல, பெண் குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க வாட் இஸ் பேட் டச், வாட் இஸ் குட் டச்னு. சோ அவ்வளவு மீனிங் இருக்கு. ஓகே, சோ அதனால வந்து அரோரா கேட்டது சம பாயிண்ட். நீ என்ன வேணா ரீசன் கொடுத்துருக்கலாமே, ஆனா பேட் டச்ன்றது நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு. சோ அந்த இடத்துல பார்வதி வந்து அதை எப்படி ட்விஸ்ட் அடிச்சு அதை நியாயம் பண்ணணும்னு நினைச்சாலும் அது அக்செப்டபிள் கிடையாது, ஏத்துக்க முடியாது. ஏன்னா நீ பண்ணது பண்ணிட்ட, இப்ப அவன் அதை புடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான், உன்னை நல்லா வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அது எந்தெந்த வகையாவோ நான் அதாவது இவங்க என்னன்னு தெரியுமா ப்ரூவ் பண்றாங்க, வீட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்டயுமே ஜனங்க கிட்டயுமே, நான் ஆமா அப்ப நினைச்சு எனக்கு தோணுச்சு நான் சொன்னன்றத, ஆமா அது பேட் டச்ன்னு தோணுச்சு அதனாலதான் சொன்னன்றது அர்த்தம் கிடையாது, நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க. கமருதீன் உனக்கு அப்படி கிடையாது, அந்த நேரத்துல இவன் பேசாம போனோடனே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன் அதுதான் அப்ப தோணுச்சுன்ற மாதிரி இவங்க சமாளிசிபிகேஷன் பண்றாங்க. ஓகே, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்ப அப்படி சொல்லுவாங்க, ஒரு பையனை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அததான் வந்து அப்ப தோணுச்சுன்றாங்களாம். நீ பேட் டச் தான் பண்ண அப்படின்னு அந்த மாதிரி தோணல அப்படின்னு. அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து என்ன வயசாகுது, உனக்கு என்ன வயசாகுது, நீ பச்சை குழந்தையா, உனக்கு பேட் டச்சுக்கு அர்த்தம் தெரியாதா? ஈஸியா ஒருத்தர் கூட பழகிட்டு ஒரு சின்ன ஏதோ பிரச்சனை இல்ல அவனை போய் வந்து திவாகர் கிட்ட பேட் டச்ன்ற, அதை நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லல இப்படி சொல்லல, எனக்கு அது எப்படின்னு தெரியல. அண்ட் கமருதீன் என்னன்னா போன வாரம் இதை பத்தி பேசி முடிச்சாச்சு, இவங்க கட்டி எல்லாம் புடிச்சுக்கிட்டாங்க.
இப்ப மறுபடியும் பிரச்சனை உடனே இதை எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காரு. எனக்கு என்னன்னா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஜனங்க ஒன்ஸ் கமருதீன் இப்படி கிடையாது அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யார் என்ன சொன்னாலும் மாத்த முடியாது. ஏன்னா அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இல்ல நான் சொல்றேன் உங்ககிட்ட, நம்ம ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்கோம்ல பிக் பாஸ் வீட்ல, நம்மளுக்கு தெரியும்ல இந்த பொண்ணு தானே க்ளோஸா பழகுச்சு. அப்படி க்ளோஸா பழகிட்டு எப்படி அந்த பையனை மட்டும் பேட் டச் சொல்லுது, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு ஆக்சுவலா. ஆனா நம்மளுக்கு வெளியில இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டே எங்க ஆகுதுன்னா, இப்ப சில மக்கள் என்ன சொல்றாங்க, பார்வதி வந்து சாரி கேட்டு அதுக்கு விஷயத்த வந்து முடிச்ச பிறகு நோண்டிக்கிட்டே இருக்காப்ல, அப்போ சிம்பத்திக்காக பண்றாரா? இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. ஏன்னா அரோரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டாபிக் போய் அரோரா கிட்ட பேசும்போது, கமருதீன் இந்த பேட் டச்ன்ற வார்த்தை ரொம்ப பெருசுடா, அது தவறு. உனக்கு இதனால எப்படி ஜனங்க கிட்ட இருந்து உனக்கு நல்ல ஒப்பீனியன் கிடைக்கும், ஓட்டு கிடைக்கும். அதனால நீ அந்த பொண்ணு கிட்ட பேசி கிளியர் பண்ணுன்னு ஓட்டை பத்தி பேசினதே அவங்கதான், ஐடியா கொடுத்ததே அவங்கதான். ஐ மீன் உனக்கு எப்படி ஓட்ஸ் வரும், நீ எப்படி ஜெயிப்ப, நீ போய் அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து கிளியர் பண்ணுன்ட்டு. ஓகே, சோ நான் என்ன கேக்குறேன், இத தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருந்தால் இதுவும் எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பக்கம் பார்வதியுமே என்னை இந்த வார்த்தையை வச்சு புல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்க, பிளஸ் பார்வதி அவங்க அப்பா வந்து சூசைட்ல இருந்திருக்காரு. நம்ம அன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தோம்ல என்ன நடந்தது, ஏன் அவங்க அப்பா இறந்ததை பத்தி கமருதீன் பேச. சோ நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அவங்க குசுன்னு ஏதோ மைக்கு கழட்டி பேசும்போது வீட்டுல நடக்கிற பர்சனல் விஷயங்களை இவர்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அதான் வந்து உங்க அப்பா எப்படி உங்க அப்பா இறந்தார்ல. சோ அவரு வந்து சூசைட்ல இறந்திருக்காரு. சோ இவங்க என்ன கேக்குறாங்க, நீ எங்க அப்பாவை பத்தி இருக்கிற, நான் வந்து முடிஞ்சு போன விஷயத்த எடுத்து மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிற, என்ன வில்லின்ற இதுன்ற அப்படின்ற போது ஒரு பக்கம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, முடிஞ்ச விஷயத்த ஏன் மறுபடியும் ஒரு தூண்டி எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு பழகாமையே இருந்திருக்கலாமே கமருதீன்னு தோணுது. ஏன்னா நான் எதுக்கு சொல்லவா, ஒரு சிரிப்பு ஒண்ணு பண்ணாரு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் பிக் பாஸ் கிட்ட போயிட்டு இந்த அளவு இன்ச்செல்லாம் எடுப்பாங்கல்ல, இந்த டாஸ்க் இப்போ ஒண்ணு போச்சு பாருங்க, அதுக்கு எல்லாரோட அளவு எடுத்தாங்க. அப்ப போயிட்டு பிக் பாஸ் இப்போ வந்து எங்களுக்குள்ள அது பிரேக்கப் மாதிரி ஒரு விஷயம் இதுவாயிடுச்சு, இது வெளியில போனா மாறக்கூட செய்யலாம், எனக்கு இது என்ன தெரியல, என்ன ஒரு வாட்டி கன்ஃபியூஷன் கூப்பிடுறீங்க, உங்ககிட்ட பேசணும். அப்போ நீ வேணும்னு நினைக்கிற, அவ கெட்டவனும் நினைக்கிற, அதுக்கு ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது அப்ப ஏன் இவ்ளோ பிரச்சனையை உருவாக்குற அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. பார்வதி மேலயும் 100% ஈக்குவலா தப்பு இருக்கு, இவர் மேலயும் ஈக்குவலா தப்பு இருக்குன்றதுதான் என்னோட ஒப்பீனியன். அது இல்லக்கா, எனக்கு என்னன்னா கமருதீன் பேசிட்டு பேசாம இருக்கணும், மறுபடியும் வழிய போய் பேசுறதுங்கிறது. அததான் சொல்றேன். இன்னொன்னு, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கேம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து அது என்னமோ சொல்லுவாங்களே வாக்குமூலம் நீ போன வாரம் வாங்கிட்ட, அந்த பொண்ணு தெளிவா சொல்லிடுச்சு, நீ தப்பா என்ன தொடல, இது இந்த மாதிரி. இன்னொரு சிரிப்பான ஒரு விஷயம் தெரியுமா, கமருதீன் ஏதோ விட்ட வார்த்தைக்கு உடனே பார்வதி அழுது கெலாட்டா பண்ணி உடனே வினோத், சபரி எல்லாரும் போய் அப்படியே உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும் பாரு, உன்ன பாரு அப்படிலாம் கிடையாது, ஏன் என்னடா டிராமா பண்றீங்க எனக்கு புரியல. அதான் கமருதீன் கேட்டாப்புல ஒரு பொண்ணு அழுத உடனே போய் நின்னுடுவீங்களா, அவ சொன்னா நேத்து ஏதோ சொல்லிருப்பாரு, நேத்து கூட ஏதோ சொல்லிருக்காங்க போல இருக்கு, எனக்கு அப்ப தோணுச்சுன்ட்டு மறுபடியும். இல்லக்கா, எனக்கு இப்ப இந்த மேட்டர் வச்சிருவோம், ஒரு பாரு அழுகுறான்னு இவங்க எல்லாம் போய் நிக்கிறாங்க தெரியுமா, அப்ப வந்து என்ன ஆயிருதுன்னா, பாரு நல்லவா மாதிரியும் கமருதீன் கெட்டா மாதிரி ஒரு விஷயத்த பாரு சாரி கேட்டு கூட நோண்டிக்கிட்டே இருக்கானேன்றது மாறுது இல்ல. எனக்கு பொண்ணு அழுதா சப்போர்ட் பண்ணிடுறீங்களா, எவன் பக்கம் நல்லது இருக்காதப்பா சப்போர்ட் பண்ணுங்கடா, அது கமருதீன் செம்மையா ஹேண்டில் பண்ணாப்லக்கா. போய் உட்காருங்கடா பாத்துக்கலாம், உட்காருங்க என்ன பேச விடுங்க, ஒரு பொண்ணு அழுதுன்னு போயிடுங்களே, பாத்தியா சிரிக்கிறா அப்படின்ட்டு. அங்க கூட லைட் எனக்கு கொஞ்சம் லைட்டா பார்வதி லைட்டா அப்படி லைட்டா ஃபுல்லா சொல்ல லைட்டா. அண்ட் கமருதீனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு, அவ சொன்னாடா, அவன் நேத்து சொன்னா, அந்த கான்பிடன்ஸ்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, சொல்லாம கமருதீன் இவ்வளவு பேச மாட்டாரு அப்படின்றது. அண்ட் சாண்ட்ராவை பத்தி எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப ஒன் சைடடா பாரு பக்கத்துல மட்டும் நிக்கிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா இப்ப மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு பார்வதி தான், இதை நம்ம நேத்தே பேசணும். இப்போதைக்கு பாருக்கு மாரல் சப்போர்ட் சாண்ட்ராக்கு மாரல் சப்போர்ட் பாரு. ஏன்னா நான் என்ன கேக்குறேன் சாண்ட்ரா கிட்ட, நீங்களே தானே வீட்டுக்குள்ள வந்து கமருதீன் கிட்ட இந்த மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா, அது என்னன்னு பேசுறான்னு நீங்க இன்னைக்கு அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மனசுல சரி கேமா இருக்கட்டும், ஆர் மனசுல உண்மையாலுமே நின்னு இது எப்படின்னு போகுதாட்ல, நீ 2 பக்கமும் ஸ்டோரி கேட்டுட்டு 2 பக்கமும் பேசுறதை விட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் நிக்கிறது எப்படி நியாயம் கேக்குற சாண்ட்ரா. ஆமா சாண்ட்ரா, நீங்க கேக்குறீங்களா, எனக்கு இன்னொரு பார்வதி கிட்ட எனக்கு கேட்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து கமருதீன் முன்னாடி பேசும்போது பார்வதி வந்து முன்னாடி என்ன பேசுறாப்ல, ஒரு பொண்ணை வந்து இப்படி பேசுறாங்க, நீங்க யாராவது கேக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. பாரு, ஒரு கமருதீன் வந்து இதே மாதிரி நிறைய பொண்ணுகிட்ட பேசும்போது பக்கத்துல இருந்து என்ஜாய் தானே பண்ணிருக்கீங்க, அரோராவை திட்டும் போது என்ஜாய் பண்ணிருக்கீங்க, சுபிக்ஷா திட்டும் போது என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இதே கமருதீன் ஆதிரை
அரோரா கிட்ட எல்லாம் காரி துப்பும் போது இன்னும் கீ கொடுத்து தானமா ஏத்தி விட்ட. இப்ப உனக்குன்னு வரும்போது ஒரு பொண்ணு கேட்க மாட்டீங்களா, பண்ண மாட்டீங்களா, நீ அழுத உடனே ஒரு கும்பல் சேர்ந்து ஒரு என்ன டிராமா. இல்ல விக்ரம் எல்லாம் ஒரு கேள்வி கேக்குறேன், அது வரட்டும், நாமினேஷன் வரும்போது விக்ரம கேள்வி கேக்குறேன். பாரு உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு எப்படி பேச முடியும், அப்படி இப்படின்லாம் ஒரு டிராமா போட்டார்ல, என்னங்க இது. அதே மாதிரி நாமினேஷன்ல மாறி மாறி காரி துப்பிட்டாங்க 3 பேரும். சூப்பரா பண்ணல. ஒரு ட்ரையாங்கிள் என்னதுக்கு அரோரா ஏஞ்சி இந்த பக்கம் கமருதீன் பாருக்கு நாமினேட் பண்றது என்ன, பாரு ஏஞ்சி கமருதீன் அரோராக்கு போடுறது என்ன, கமருதீன் ஏஞ்சி பாருக்கும் அரோராக்கு போடுறது என்ன. அடடா. இல்லக்கா எனக்கு வந்து இன்னைக்கு பாரு பண்ணும்போது அதான் தோணுச்சு. நீ மத்த பொண்ணுங்களை கமருதீன் கேவலமா திட்டும் போது நீ ஃபெமினிஸ்ட்னு சொல்ற, இல்ல பெண்களுக்கு நான் வந்து உரிமை வாங்கி கொடுக்கக்கூடிய பெண்களா சொல்றேன். அப்ப பொத்திட்டு இருந்துட்டு இப்ப உங்களுக்கு ஒண்ணா நாங்கெல்லாம் வரணும், உங்களுக்கு ஒண்ணு உடனே ரெக்க முளைச்சிருது. ரெக்கைக்கு வந்து ஃபேன் பிடிக்கிறதுக்கு சாண்ட்ரான்னு ஒருத்தவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெக்க பிஞ்சி இருக்கும் போது அது சரி பண்றதுக்கு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஆனா எனக்கு என்ன தெரியுமாங்க, நான் இப்பவும் சொல்லுவேன், கமருதீன் மேலயும் தப்பு இருக்கு, பார்வதி மேலயும் தப்பு இருக்கு. கமருதீனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்பவே தூக்கி போட்டுட்டு இருக்கணும். சிச்சை இந்த மாதிரி பொண்ணோட நம்மளுக்கு தேவையில்லை, இப்போ பேட் டச்னு சொன்னாலும். ஆனா பார்வதி அதை எப்படி டெபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, நான் பேட் டச்னு சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பழகுனா எப்படி அது உண்மையா இருந்தா நான் உன்கிட்ட பழகிருப்பேன். அம்மா நீ சொன்ன வார்த்தை தான், சில வார்த்தைகள் போட்டுட்டா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா இந்த இடத்துலயுமே அரோரா வந்து கமருதீனுக்கு தான் சப்போர்ட் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, சோ இதெல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்துலதான் வந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? நாமினேஷனா இல்ல இந்த டிஆர்ஏ வந்து சுபிக்ஷா ஒரு வார்த்தை விட்டாங்கல்ல. வினோத் வந்து ஆக்சுவலா வந்து நான் உங்களை சும்மா ஒண்ணு கேக்குறேன், மீனவ இதுல இருந்து முன்னாடி வந்திருக்காங்கல்ல ஆக்சுவலா பிக் பாஸ்க்கு. அசல் கோளாறு வந்து மீனவ இதுதானே. அசல் கோளாறு மீனவ இதாக்காது. அவரு வட சென்னை ஏன்னா பிக் பாஸ் வீட்ல எனக்கு பேசிட்டாங்க, அதனால நான் கேக்குறேன். சோ வாட் மக்களே உங்களுக்கு யாராச்சும் மீனவ இதுல இருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரை வந்திருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா நம்ம நிறைய சீசன்ஸ் பாக்குறோம், கொஞ்சம் ஆளுங்களை பாக்குறோம், நம்ம அதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம் அன்லெஸ் தே வெரி நம்மளுக்கு பயங்கரமா கேம்ல கனெக்ட் ஆகுற வரைக்கும். சோ அந்த பொண்ணு அதை சொல்லும் போது இவரு நடுவுல வந்து அப்படிலாம் சொல்லாத, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க மீனவ இதுல இருந்து, நீ எதுக்கு சொல்ற. நான் என்ன சொல்றேன், அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிட்டு போட்டு நீங்க நடுவுல வரீங்கன்றது ஒண்ணு எனக்கு அது தோணுச்சு. அது சுபிக்ஷா ஏதோ அது மன திருப்திக்கு என்ன சொல்லுது. சுபிக்ஷாக்கு என்னன்னா, இவங்க எல்லாம் சினிமாக்காரங்க ஏதோ ஒரு வகையா, இவங்களுக்கு பிஆர் இருக்கு, எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்து என்னோட சமுதாயம் மட்டும்தான். சோ நான் அதை சொல்லிதான் என்ன பூஸ்டப் பண்ணிக்கணும்ன்றது அந்த பொண்ணோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஏன் சுபிக்ஷாக்கு பிஆர் இருக்க கூடாது நான் கேக்குறேன். இருக்கலாம்ல, அந்த பொண்ணு அதை வேற மாதிரி கூட கன்வே பண்ணலாம்லன்ற நான் உங்களுக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னும் போது அதுக்கே பிஆர் டீம் இருக்காங்கன்னும் போது ஏன் யாரும் அப்ரோச் பண்ணிருக்க மாட்டாங்க சுபிக்ஷாக்கு பிஆர் டீம் இருக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். அதெல்லாம் பிஆர் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும்க்கா. இங்க யாருக்குமே பிஆர் இல்லாமலாம் கிடையாது. உள்ள வரும்போது அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தானே வருவீங்க, அதோட ஒரு பேமெண்ட் கொடுத்து வருவீங்க. பிளஸ் இப்ப யாருக்கெல்லாம் வந்து இந்த எடிட் எல்லாம் வருது இல்ல, நான் வந்து சாண்ட்ரா சொல்றாங்க இல்லன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ரெட் கலர் சாரி கிட்ட வந்து அடுத்த நாள் மீம்ஸ் வருது, ரெட்டுங்க எனக்கு அதாங்க பிடிச்ச கலர்னு மீம்ஸ் வருது. யார் போடுவா? பிரஜின் உட்காந்து கட் பண்ணுவா அப்படியா மீம்ஸ்? ஃப்ரெண்ட்ஸே கூட பிரஜின் ஃப்ரெண்ட்ஸே யாரா இருந்தாலுமே ஒரு பாயிண்ட்ல பணம் வேணும் எல்லாருக்குமே. இப்ப வினோத்தை கூட என்ன சொல்றாரு, வீட்டு வாடகை கூட கட்ட முடியாம நான் இங்க வந்திருக்கேன், கானா சமுதாயம் பாட ஆள் தான் எனக்கு சப்போர்ட் அப்படின்ட்டு. ஆனா வினோத்தெல்லாம் வச்சு வெளியில கொண்டாடுறாங்க அப்படின்னா நண்பர்கள் 24 மணி நேரம் இதுலயே இருப்பாங்க? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அவருக்கும் பிஆர்டி. ஏன்னா சாண்டின்ற ஒரு நபர் பிக் பாஸ்ல அவரோட ஃப்ரெண்டே உள்ள போயிருக்காரு. சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வினோத்துக்கும் இருக்கும். என்ன நான் என்ன சொல்றேன், இப்பவுமே பிஆர் வைக்கிறது தப்பே கிடையாது, இட்ஸ் ஓன் சாய்ஸ். உன்னை நீ வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக ஆளுங்களை வைக்கிற, அதுல வந்து பட்ஜெட் தான் பிரச்சனை. அதுல எத்தனை லட்சம் கொடுக்குறோம், எவ்வளவு கம்மி கொடுக்குறோம், அவங்களோட இதை பொறுத்து தான் அது. இன்னொன்னு வந்து இந்த மீனவ இதுல இருந்து வந்தது இப்ப கமெண்ட்ல போட்டுருக்காங்க. ஒண்ணு அசல் கோளாரா, இன்னொன்னு வந்து அப்சரா. சோ வந்திருக்காங்க. சோ அத வந்து இந்த பொண்ணு எப்படி யூஸ் பண்ணிக்குதுன்னு நான் சொல்றேன்னா, நான் மட்டும்தான் பாருங்க நான் வந்திருக்கேன், என்ன கை விட்டுறாதீங்கன்னு சொல்லி ஒரு சிம்பத்தி வழியா இந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் பண்றதுன்றது எனக்கு தோணுதுல. இந்த மாதிரி அவருக்கு தோணி இருக்கலாம் வினோத். நான் என்ன ஃபர்ஸ்ட் இன்டர் பண்ணிருக்க வேண்டாம் அவரு. பட் அவரோட தோணல் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஏன் ஒண்ணுன்ற, அப்ப யாருமே இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்களா? வந்திருப்பாங்கல்ல, சாதிச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு நீ மட்டும் ஏன் உன்னை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே இருக்குன்றதா வினோத் உள்ள இன்க்ளூட் ஆனதா நான் பாக்குறேன்.
ஆனா எனக்கு சுபிக்ஷா பத்தி டோட்டலா ஒரு கருத்து என்னன்னாக்கா, ஏன்னா சுபிக்ஷா வந்து பெருசா மீடியாலே இல்லைங்கும் போது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இப்ப விஜய் டிவி இப்ப மத்தவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு இடத்துல மீடியால இருந்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப விஜய் பண்ணிருப்பாப்ல, இல்லன்னா ஒரு இடத்துல பாட்டு படிச்சிருப்பாங்கன்னு டோட்டலா ஒரு இடத்துல இருந்து ஒரு நேஷனல் சேனல் வரும்போது கொஞ்சம் அந்த ஆர்வம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் தான் நான் ஃபர்ஸ்ட் மீடியால இருந்து ஆங்கர் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஆர்வமா இருக்கும். நிறைய சில பேர் வந்து சும்மா சொல்லியிருப்பாங்க, நீ வந்து அங்க ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்கள் மனசுல அதை பதிய வைக்கணும், அப்பதான் மக்கள் வந்து உனக்கு வந்து பாவம் இந்த பொண்ணு அங்கிருந்து வந்திருக்காங்கன்னு உன் மேல ஒரு கண் வைப்பாங்க, உனக்கு சப்போர்ட்னு ஒரு சிஸ்டம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும், நீ நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டனா அது மீம்ஸ் அப்படி இப்படின்னு வரும், அப்படிதான் நீ வந்து ஒரு ஒரு எங்கேஜிங்கா இருக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அதனாலதான் நான் ஸ்டாப்பா நான் மீனவ பொண்ணு, நான் அந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி, என்ன கேட்டா எல்லாருமே ஈக்குவல் தான். வினோத் சொன்ன மாதிரி நான் அவங்கள கொச்சை பேசல, மறுபடியும் சொல்றேன், யாரையுமே நான் கொச்சை பேசல. எம்மதம் சம்மதம் எல்லா மக்களும் ஒரே ரத்தம் தான் ஓடுது எல்லா உடம்புலயும். நம்ம முதல்ல உலகத்துல எல்லா மனிதர்களும் ஒண்ணுதான். ஓகே, அது நாடு ஜாதி மதம் வேறு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சோ நான் அதை தான் ஃபாலோ பண்றேன். அதை தான் வினோத்தும் சொன்னாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவரையே முந்திரி கொட்ட மாதிரி அதை போய் சொல்லணும், ஏதோ சொல்லிட்டு போட்டுமே அப்படின்னு உடல. பட் ஓகே, அவரோட கருத்தை அவர் சொன்னாரு. சோ இத சுபிக்ஷா மனசுல வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு விக்ரம் வந்து பேசினாப்ல தெரியுமா? ஐயோ ஆப்பா, அததான் அடுத்தது வரணும்னு நினைச்சேன். அவர் பயங்கரமான அவர் தாங்க ரொம்ப கேடியா தெரியுறாரு வர வர. அவர் பண்ற நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணி பார்க்கும் போதுல கரெக்ட் அப்போ ஒண்ணு பண்ணாரு, கரெக்ட் இப்போ ஒண்ணு பண்ணாரு. ஆனா அதெல்லாம் கவர் பண்ற மாதிரி பிக் பாஸ் தான் எனக்கு தெய்வம், இந்த வீட்டை நான் கோயில் மாதிரி பாக்குறேன், அவரு என் கடவுள் மாதிரி பிக் பாஸ் அப்படின்னு ஒரு டிராமாவை போட்டு விட்டுறாரு. வீக்கெண்ட்லயுமே பாத்தீங்கன்னா குறைவான ரோஸ்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சமாவே ஆண்கள்ல பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம்க்கு தான். ஆமா, நம்மளே பேசியிருக்கோம்ல, ஹோஸ்ட் சப்போர்ட் பண்றாரு போல இருக்கு விக்கல்ஸ் விக்ரம்க்கு. ஆமா, உங்களுக்கு கொடுக்குற அந்த பலமான அடி ஏன் இவருக்கு வரமாட்டேங்குது அப்படின்ட்டு ஹோஸ்டே பேசியிருக்காரு. எனக்கு வந்து விக்கல் விக்ரம் சப்போர்ட் பண்றேன்னு வெளில சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அப்ப அவருக்கே அது தோணுது, ஐயோ நம்ம ரொம்ப இது பண்றோம், கரிசனை காட்டுறோம் போல இருக்கு, காதல காமிக்கிறோம் போல இருக்கு விக்ரம் மேல, அதனாலதான் வந்து விமர்சனம் ஃபேஸ் பண்றோம்ட்டு. சோ இது ஒண்ணு போயிட்டு இருந்தது. ஓகேவா, அவர் என்ன வார்த்தை சொன்னாரு, வினோத் கிட்ட மத்த யாருக்குமே தோணாத ஒரு விஷயத்த வினோத்துக்கு தோணுது. ஐ மீன் விக்ரம், நீ என்ன பெரிய இவளா, நீ இவளான்னு எனக்கு சொல்ற மாதிரி. டே சந்தில சிந்து பாடுற வேலையெல்லாம் பண்ணாத ராஜா, உன் முகத்தர கிழிஞ்சி நீ என்னென்ன பண்ற அது நீ சொல்றியே, வெளியில பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க, அது என் பொழப்பு. எங்க பொழப்பு இது மட்டும் கிடையாது ராஜா, நீ பேசுறதையும் நீ பண்றது தானே ராஜா நாங்க பேச முடியும். காசை குடுத்துட்டாங்கன்றதுக்காக நீ குடிக்காத விஷயத்த குடிச்சுன்னு நாங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நீ ஒரு விஷயம் பண்ணாதானே சொல்ல முடியும். ஒரு டாபிக் நாங்க பேசுறது எதுக்கு, நீ என்னமோ பண்ணி இருக்கிற, அதனாலதானே நல்லது கெட்டது நாங்க பேசுறோம். உடனே ஒரு பயங்கர புத்திசாலியா சொன்ன உடனே வினோத்துக்கும் வந்துச்சு. அப்புறம் சபரி சொன்னாப்புல, இல்ல நீ அந்த அர்த்தத்துல சொல்லல, நீ அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல வினோத்துக்கும் சுபிக்ஷாக்கும் சண்டை நடக்குது. சபரி ஒத்துக்கிட்டாப்புல அந்த இடத்துல சொல்லணும்னே, ஐயோ எனக்கு அப்படி தோணுச்சு, உடனே நான் சாரி. உள்ள வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு சாரி கேட்டு தப்பிச்சிடுற, அது உண்மையான விஷயங்க, உண்மையான விஷயம். நிறைய பேரு அப்பட்டமா மாற்ற ஒரு விஷயத்த இவரு பயங்கர கிளவரா நிறைய விஷயத்த பண்ணிட்டு அதுக்கு ஒரு அழுது இப்போ என்னன்னா ட்ரம்ப் கார்டு பயங்கரமா அழுது ஒரு ட்ரம்ப் கார்டு ஒண்ணு யூஸ் பண்றாரு, சாரி கேட்டு ஒரு ட்ரம்ப் கார்டு ஒண்ணு யூஸ் பண்றாரு. அதுதான் வினோத் இதுவும் சொன்னார் பாத்தீங்களா, உன் தங்கச்சின்ன ஒண்ணு நீ வந்து நடுவுல விட்டு போடாது அப்படின்ட்டு. அது தப்பு தானே, குறைச்சி பேசுற மாதிரி. எதுக்கு உனக்கு இந்த பில்டப் பேரு? இதேதான் திவ்யா கிட்டயும் ஒரு தடவை இந்த நெக்லஸ் டாஸ்க்லயும் ஒண்ணு நடந்தது. ஃபுல்லா உட்காந்து திவ்யா சொல்றதை கேட்டு முடிச்சுட்டு தலைய பூமி மாட்டு ஆட்டிட்டு மத்தவங்களுக்கு யாருக்கும் தோணாத ஒரு விஷயத்த அந்த இடத்துல இதே மாதிரி வினோத்துக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயத்த திவ்யா கொண்டு பண்ணாரு. அதான் திவ்யா கேட்டாங்க, இவ்வளவு நேரம் உட்காந்து மண்டையை ஆட்டிட்டு இப்ப இந்த மாதிரி பண்றீங்களே, அதே சினாரியோ தான் இன்னைக்கு வந்து வினோத்துக்கும் பண்ணிருக்காரு. அதனால இவர் பயங்கரமான ஒரு கிளவரான ஒரு பிளேயரு, அது ஒண்ணு. அண்ட் அரோராக்கும் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கலாம், அரோராக்கும் 100% இருக்கும். ஏன்னா 5 வாரம் ஒண்ணுமே பண்ணாத ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா வெளியில பிஆர் டீம் சொல்ல மாட்டேன், பிபி டீம் தான் சொல்லுவாங்க, அவங்கதான் பிஆர் பாக்குறாங்க நினைக்கிறேன். ஏன்னா ரம்யாக்கு அரோராலாம் வந்து இந்த வீட்டுல என்ன கிழிச்சாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒன்னும் கிழிக்கல. கொஞ்ச நாளைக்கு 5 வாரத்துக்கு அரோரா ஒன்னும் கிழிக்கல, அதுக்கப்புறம் தான் கிழிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஆனா அந்த 50 நாளும் சேவ் பண்ணீங்கல்ல, விட்டுருங்க. இந்த பக்கம் ரம்யா வந்தது சும்மா அங்கங்க நான் தௌலத்து நான் தான் சீனை போட்டுருந்த தவிர்த்து ஏதாவது கிழிச்சாங்களான்னு கேட்டா ஒன்னும் கிழிக்கல. ஆனா எதுக்கு 10 வாரம் வீட்டுக்குள்ள 9 வாரமா 10 இருந்தாங்களா? 9 வாரம் என்ன கேட்டா வெளியிலேயே பிஆர் டீம் கிடையாது, சேனல்லயே பிஆர் டீம் இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா, இந்த 2 கேரக்டர்ஸ்.
சோ இதுதான் இந்த பிஆர் டீம். என்ன கேட்டா மக்களே ஒண்ணு பிஆர் டீம் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. அது அவங்களோட இஷ்டம், எல்லாருமே வச்சுக்கிறது தான். பட் வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், அவங்க எப்படி அதை ஜென்டலா ஹேண்டில் பண்றாங்க, எவ்வளவு டீசென்ட்டா ஹேண்டில் பண்றாங்கன்றது தான் நம்ம இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்ததுதான் வந்து என்ன வந்தது, நாமினேஷன்ஸா. சிறப்பான சம்பவம். எஸ், இப்போ விக்கல்ஸ் விக்ரம் வந்து பாருக்கு ஒரு வார்த்தை கமுர்துன்னு சொன்ன உடனே வினோத் எல்லாம் போகும்போது அப்படியே ஒண்ணு பண்ணார்ல விக்ரம். ஆமா, ஒரு பொண்ணு எப்படி சொல்ல முடியும், பாரு நீ அப்படி நினைக்காத, நான் உன்னை நம்புறேன், விட்டுடுவேன் அப்படின்லாம் பேசினார்ல. என்னங்க நாமினேட் பண்ணாரு அவரு, என்னென்ன வார்த்தைங்க சொன்னாரு. இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நம்ம பிகினிங்லயே கத்துக்குமா இப்ப இங்கிலீஷ்? இப்ப கத்துக்கிறேன், இப்ப சொல்றேன் ஈகோ மேனிக் அந்த மாதிரி ஒரு ஈகோ, அதாவது ஈகோல இருக்கிற சென்ட்ரிக் மேனியாக் அப்படின்றது. அதுக்கப்புறம் நீதான் கரெக்ட்னு அந்த செல்ஃபிஷா யோசிக்கிற ஒரு ஃப்ராடுன்றது. நீ ஒரு கோழன், அதாவது உட்காந்து பேச ஹேண்டில் பண்ணாது தெரியாத ஒரு கோழன்றது. நான் தான் கரெக்ட் அப்படின்னு ஜனங்களை நம்ப வைக்கிற இன்னொரு அதே மறுபடியும் ஃப்ராடுன்ற வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு அடுக்கடுக்கா போட்டு மக்களை நீங்களே பார்த்திருப்பீங்க, ப்ரோமோலையும் பார்த்திருப்பீங்க, 24 hours 1 hour. நான் என்ன கேக்குறேன், இதுல எனக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சது, உனக்கு கொஞ்சம் கூட அந்த இடத்துல உன்னோட ஒப்பீனியன் என்ன மாதிரி வைவாதான் வச்சுட்டு போ. அது என்ன ஃப்ராடு, ஒரு பப்ளிக் ஷோல ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஃப்ராடுன்றதுக்கு எத்தனை அர்த்தம் உள்ள இறங்கும் தெரியுமாங்க? வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் உள்ள இறங்கும் தெரியுமா? அவர் சொல்லும் போதே பாத்தீங்களா அந்த வைத்தறிச்சல், அந்த மனசுல இருக்கிற ஆதங்கம், ஒரு மாதிரி என்ன சொல்றது, மாட்டினார். இப்ப மாட்டினார் இவர் வந்து. நான் அப்படிதான் சொல்லுவேன், அது என்னோட இஷ்டம் அப்படின்னார்ல. விக்ரம வக்ரம்னு சொன்னதுக்கு பாருகிட்ட அந்த மாதிரி சொல்லாத பாரு, அது வெளியில எப்படி போகும், பிளீஸ் அந்த மாதிரி என்ன சொல்லாத, வக்ரம்ன்ற வார்த்தை என்ன சொல்லாத. வீக்கெண்ட்லயே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண பிறகு நான் சொன்னேன் பத்தியா, என்ன ப்ளீஸ் வக்ரம்னு சொல்லாத, அந்த வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்கு வக்ரம்ன்ற வார்த்தைக்குன்னு சொன்னார்ல. ஃப்ராடுக்கு அதை விட எவ்வளவு மோசமான அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா? நான் ஒன்னே கேக்குறேன், அந்த வீட்டுல எவனுமே வந்து எல்லாரும் பேச விட்டுட்டாங்களா? எல்லாம் பண்ணிட்டாங்க. இதே வினோத்தை நம்ம எத்தனை வாட்டி சொல்லிருக்கோம், பேசவே விட மாட்டேங்கிறாரு, ஆதிரை பேசவே விட, கமுர்தன் என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு, எவ்வளவு பேர் எவ்வளவு பண்ற, திவாகர் எவ்வளவு அராஜகம் பண்ணாரு. அப்பெல்லாம் உனக்கு ஃப்ராடுன்னு சொல்ல தெரியல, அந்த பொண்ணு உன் கூட உட்காந்து பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு ஃப்ராடு சொல்வியா? சென்ட்ரிக் மேனியாக்குன்வியா? யார் நீ? அந்த பொண்ணுக்கு ஈகோ கிடையாது, உனக்குதான் ஈகோ. நீதான் ஃப்ராடு, நீதான் வந்து ஒரு செல்ஃபிஷ். கேட்டோம்னா என்ன சொல்ல தெரியுமா, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. நான் கேட்பேன், அது உடனே ஸ்டாப் பண்றாங்க. பார்வதியும் சாண்ட்ராவும் ஸ்டாப் பண்றாங்க. வினோத்தும் சொல்றாரு, ஏங்க இத்தனை வாரம் அசிங்கமா பேசிக்கிற பண்ணி நான் அப்படிதான் பேசுவேன். நான் அவர் சொல்லிட்டோம், அவர் கூட செருப்பால் அடிச்சா கூட வீக்கெண்ட்ல நான் வாங்கிக்கிறேன். நான் இப்போ சொல்றேன், விஜய் சேதுபதி அவர்களே, நீங்க சில நேரத்துல எல்லாம் வந்து இல்ல நான் விக்கல்ஸ் விக்ரம்க்குலாம் சப்போர்ட் பண்ணலன்னு ஒண்ணு பண்ணீங்கல்ல, நீங்க சப்போர்ட் பண்ணலனா இந்த வீக்கெண்ட்ல அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளுக்கு, நாமினேஷன்ல திவ்யாக்கு யூஸ் பண்ண வார்த்தைகளுக்கு நியாயம் வேணும். நான் என்ன தெரியுமா சொல்றேன், உன்னோட கருத்தை நீ வை, என்னன்னு வைக்கலாம், அது எப்படி வேணா வைக்கலாம், இட்ஸ் நீ ஃபில் அப் பண்ணிக்கோ. இந்த அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி நீ என்ன ஃபில் பண்ணிக்கோ. என்ன பேச விட மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி வந்து சம்திங் என்ன வேணா வார்த்தைகளை எப்படி வேணா உன்னோட காரணம் இருக்குல்ல, நாமினேஷன் காரணம், நீ எப்படி வேணா டிசிஷன் பண்ணலாம். பட் ஹவு கேன் யூ சே ஃப்ராடுன்னு எப்படிங்க சொல்லலாம்? அதே திவ்யா சொல்லிருந்து இவர் சும்மா விட்டுருப்பாங்க, எப்படிங்க இந்த பப்ளிக் ஷோல ஃப்ராடுன்னு சொல்வீங்க? கேட்பார மாட்டாரா? ஒண்ணும் கிடையாது. நேத்து உங்க ஒய்ஃப் நீங்க என்னதுக்கே நீ ஒரு டிராமாவை போட்ட, அந்த டிராமால இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் அவளோட உட்காரணும்ன்ற, அவ இடம் குடுக்கலன்னு உடனே உனக்கு காண்டேறிடுச்சுன்னு உடனே நீ தோன்றதெல்லாம் பேசுவியா? என்னங்க நியாயம் இது? ரொம்ப 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 தவறான ஒரு செயல், தரை குறையான ஒரு செயல். இவரெல்லாம் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு 1% கூட தகுதி இல்லாத ஒரு நபர். ஆமா ஏக்கா, ரெண்டு பேருமே இப்ப பார்வதி ஒரு இடத்துல ஃபெமினிசம் பேசுறாங்க, ஆனா அவங்களுக்கு வரும்போது அது ஃபெமினிசமா தெரியுது. விக்ரமும் ஒரு இடத்துல பெண்களை தப்பா பேசக்கூடாதுங்கிறாங்க, ஆனா அது அவர் தப்பா பேசும்போது தெரியும். அதுதான் சொல்றேன், அது பொண்ணோ பையனோங்க, நான் பொண்ணு பையனுக்கே வரல, ஒரு பொண்ணோ பையனோ, ஹவு கேன் யூ சே ஃப்ராட், தப்பான ஒரு வார்த்தை. ஆனா அத ரொம்ப வந்து பிக் பாஸ் சொல்லிட்டோம் வீக்ல சிறுப்பல் அடி வாங்கிக்கிற வீக்கெண்ட்ல வாங்க பிளீஸ். விஜய் சேதுபதிக்கு நான் இப்ப ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், சார் ஏதேதோ வார்த்தை இந்த மூக்க விரிச்சிட்டு வந்ததெல்லாம் எப்படிப்பா கலாய்ப்ப திவ்யான்னு கேள்வி கேட்டீங்களே சார், இப்ப அதே வீட்டுல இருக்கிற ஒரு நபர் ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காங்க சார், தயவு செய்து கேள்வி கேளுங்க சார். நீங்க சப்போர்ட் பண்ணல அவருக்கு,
அதை தானே ஒரு வீக்கெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க. எல்லார்கிட்டயும் நியாயமா தானே நடப்பீங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு மக்கள் நிதி பிரதிநிதியோட பயங்கர நியாயமான ஒருத்தர் தானே. நீங்க இதை கேள்வி கேட்டே ஆகும். என்னோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நான் இப்பவும் சொல்லுவேன், திவ்யா மத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க, அவங்களே தான் பேசிட்டு இருப்பாங்க, ஒரு டாபிக் எடுத்தா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்மளே விமர்சனம் பண்ணியிருக்கோம். எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்குதான் அதிசயமா சைலண்டா இருந்துட்டாங்க. எனக்கே தெரியல எப்படி அந்த விமர்சனம் பேசும்போது சைலண்டா தான் இருந்தாங்க. அவங்களே சொன்னாங்கல்ல, சிசி அவரோட நாமினேஷன் அவர் என்ன ஃப்ராடுன்னு சொல்றாரா சொல்லட்டும், அது வந்து சென்ட்ரிக் மேனியாக்குன்றாரா சொல்லட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுல எனக்கு நிஜமா ஷாக்கிங்கா தான் இருந்தது. பட் ரெகுலரா அது பண்ணுவாங்களா பாத்தீங்களா, பண்ண மாட்டாங்க. சோ எனக்கு இவர் நாமினேட் பண்ணது பிரச்சனை கிடையாது. இவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் வாய்ப்பே கிடையாது. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். அது மிகப்பெரிய தவறு. அது வீக்கெண்ட்ல சின்னதாலாம் அட்ரஸ் பண்ணக்கூடாது, பெருசா அட்ரஸ் பண்ணியே ஆகும். விக்ரம நிக்க வச்சு 2 செக்மெண்ட்டுக்காவது காரி துப்பியே ஆகும். ஓகே, இது வந்து இது இல்லங்க, என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. நோ. ஏன்னா அதுக்கப்புறம் கூட இந்த 24 ஹவர்ஸ்ல he didn't regret. ஐயோ நான் ஏதோ கோவத்துல ஒண்ணு பண்ணிட்டேனே, நான் தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்றேன். அந்த கொஞ்சம் கூட அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் சொல்றாரு, அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, இதெல்லாம் என் மனசுல இருந்ததெல்லாம் கேட்ட பிறகு அதுக்கு அவங்களே தான் இடம் கொடுத்தாங்க நான் பேசுறதுக்கு, அவங்களே பண்ணிக்கிட்டது இது, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்போ எனக்கு திவ்யா மேல கோவம் வந்துச்சு. ஓஹோ, உனக்கு தேவையான வார்த்தைகள் எல்லாம் நீ வாந்தி எடுத்த பிறகு உனக்கு நிம்மதியா இருக்கா? என்னையா இது, என்னங்க நியாயம்? எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியும்? நோ, வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணியே ஆகும். இது வீக்கெண்ட்ல கண்டிப்பா இதை அட்ரஸ் பண்ணியே ஆகும். இது தனி ப்ரோமோவா போட்டீங்கல்ல, 1 ஹவர்ல கொண்டு வந்தீங்க, 24 ஹவர்ஸ்ல வந்தீங்கல்ல, ஹோஸ்ட் இதை கேட்கணும். அவர்தான் சொன்னாரு, இனிமே வர 3 வாரமும் நான் தினிக்கும் பாப்பேன்னு சொன்னாரு வீக்கெண்ட்ல. இதை பார்த்திருப்பார்ல, ஃப்ராடுன்ற வார்த்தைலாம் தவறு தானே, அவர் கேட்டுதான் ஆகும். ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்னதுதான் பார்வையன்ஸ் என்ன சொன்னாங்க, இவரு என் இமோஷன்ஸை வச்சு ஒரு கேம் வந்து இவரும் விளையாடி இருப்பாரு, அரோராவும் விளையாடி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னு அவங்க நாமினேட் பண்றது. அப்புறம் இவரு ஏந்திரிச்சு என்ன அந்த வார்த்தையை சொல்லி ஒண்ணு பண்ணிட்டாங்க, அப்படி ஆடுறாங்கன்னு சொல்லி பார்வதி பண்றது. அரோராவையும் வச்சு நீயும் உட்காந்து ஒண்ணு பண்ண, கிழிச்ச, அதை பண்ண, இதை பண்ணு போட்டு மாத்தி மாத்தி. அண்ட் அரோரா சொன்னது என்ன கமுருதுன்னு, ஒரு விஷயம் நான் உனக்கு ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரியில்லைன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட அமைதியா உட்காந்து பேச, அது அப்படி இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் பார்வை சொன்னது என்ன, என்னை வந்து இந்த அரோரா கமுருதீன் கூட என்னைய இதுல சேர்த்து பேசுறாங்க, இன்னொன்னு வந்து இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா 3மே தேவையில்லாத சில்லாவளி வேலையெல்லாம் பாத்துது. அதுக்குதான் 3மே வந்து ஒன்னா கூத்தடிச்சுது. ஐ மீன் ஒன்னானா மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த கேம் விளையாடிக்கிட்டாங்க. இப்ப 3 பேரும் வந்து மாத்தி மாத்தி காரி துப்பிக்கிறாங்க. இந்த சினாரியோ பூச்சா. அகேன் இந்த இடத்துல வந்து வினோத்துக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு ஆர்குமெண்ட் போகுது. சுபிக்ஷா வந்து அப்ப நான் பேசினதை வச்சு அவர் எப்படி எனக்கு சொல்லலாம் பண்ணலாம், அவர் அப்படி பேசலன்றாரு. பட் அவர் அந்த டோன்ல தான் பேசினாரு, அந்த டோனே சரியில்லை. அதுக்கு வினோத் ஒண்ணு சூப்பரா சொன்னாரு, நான் அதுல இருந்தான் வந்து நீயே ரிஜிஸ்டர் பண்ற எல்லா மக்களுமே ஈக்குவல் தான், மனிதர்கள்னாலே எல்லாருமே ஈக்குவல் தான், யாருமே குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்னு எல்லாரும் கை தட்டி ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஓகே, அவரோட பாயிண்ட் அவர் வச்சார். அதாவது அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ அதை ஒன்ன வச்சே சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு டிராமா பண்ற, எனக்கு அப்படிதான் தோணுது, ஏன் உனக்கு வேற பாயிண்டே கிடைக்காதா, அந்த ஒரு பாயிண்ட் ஏன் மாத்தி மாத்தி ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிற, ஏன் மத்தவங்க எல்லாம் மனுஷனா கிடையாதுன்றது அவரு நாமினேஷன். இதேதான் திவ்யாவும் பண்ணாங்க. திவ்யாவோட நாமினேஷன் கூட எவ்ரிபடி இது ஈக்குவல், அது வந்து சுபிக்ஷா அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ரூல்ஸ் வந்து இப்படிலாம் சொல்லுவாங்களே, அப்ப அவங்களும் விக்ரமும் அந்த சேஞ்சிங் ரூம்ல இருந்ததும் ரூல் பிரேக் தானே. அண்ட் இவங்களுக்குமே வந்து கேட்கற தன்மை கிடையாது அப்படின்ற மாதிரி இது. அண்ட் விக்ரம ஹேண்டில் பண்ண விதம் திவ்யா பயங்கர ஜென்டிலா இருந்தது. நினைச்சிருந்தா என்ன வேணா பேசியிருக்கலாம், ஆனா பேசல. ரொம்ப ஜென்டிலா ஹேண்டில் பண்ணி ஒரு சில விஷயங்களை போட்டு உடைச்சாங்க. 5 வாரம் உங்களை வந்து நாமினேட் பண்ணாத அளவுக்கு நீங்க வீட்டுக்குள்ள ஒரு டீமே கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க. அந்த டீம் யாரு, கனி, சபரி, எஃப்ஜே, பிரவீன், கெமி, இவங்க எல்லாருமே சேர்க்கலாம். சோ அது ஒரு சம பாயிண்ட். 2வது நம்மளுக்கே தெரிஞ்ச பாயிண்ட், எஃப்ஜேவும் உடைச்சாரு, இப்ப திவ்யாவும் சொல்றாங்க, நான் தான் இந்த வீட்டுல ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் தான் எல்லா பேச்சும் கேட்பேன், பிக் பாஸ் நான் அப்படி மதிக்கிறேன் இப்படி மதிக்கிறேன்னு சொல்லி தான் ரொம்ப நல்லவன் காமிச்சிட்டு ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து வைஃப்னு எடுத்ததுக்கு அவ்வளோ கத்தி அவ்வளோ கலாட்டா பண்ணி இவ்வளவு விஷயங்கள் பண்றாரு. இப்ப நான் என்ன ஃப்ராடுன்னு சொல்றீங்களா, சொல்லிட்டு போங்க, அது உங்களோட ஒப்பீனியன். ஆனா என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு எல்லாமே எனக்கு என்ன பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஜென்டிலா நாமினேட் பண்ணாங்க. சோ நாமினேஷன்ல எனக்கு நல்லாவே தெரியும் 9 பேர் நாமினேட்ல வருவாங்க. எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் ஒருத்தர் கிடைச்சிச்சுன்னா மீதி 8 பேர்ல ஒருத்தர் வெளியில போவாங்க.
சோ அதுதான் மக்களே இன்னைக்கு நடந்தது. நிறைய அப்புறம் பேர் டாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்க இந்தியா கிளிச்லயுமே சரி, இன்ஸ்டாகிராம்லயுமே சரி எனக்கு நிறைய மெசேஜ், வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புறீங்க. இதை பத்தி நீங்க பேசுங்க, இதை பத்தி நீங்க பேசுங்கன்ட்டு. ஆமா நான் முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன், ரிப்ளை பண்றோம். உங்க மனசாட்சிக்கே தெரியும். நிறைய அக்கா நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிச்சிட்டாங்களே, அதை பத்தி ஒரு ஆமா வார்த்தை ஆமா பேசிட்டு அதுதான் நெக்ஸ்ட். சோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த பிரச்சனை, முக்காவாசி நீ பிரச்சனை தான். அண்ட் வாட்னா நேத்து நடந்தது தானே இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து சுபிக்ஷா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் திவ்யா. சோ சுபிக்ஷாக்கு 9 பாயிண்ட்ஸ், திவ்யாக்கு 8, அந்த மாதிரி யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி போறாங்கன்ற மாதிரி பாயிண்ட். அண்ட் இன்னைக்கு ஒரு 3 கேம் வச்சிருக்காங்க. அந்த 3 கேம் நாளைக்கு டெலிகாஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே ஏக்கா சுபிக்ஷா ஃபினாலே அடிச்சிருவாப்லையாக்கா? ஏங்க ஒரு டாஸ்க் வச்சுலாம் நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. ஓகே இன்னைக்கு நடந்த ஒரு டாஸ்க்ல சுபிக்ஷா, மேபி நாளைக்கு நடக்கிற கேம்ஸ்ல யார் வேணா லீடிங்ல போலாம், எப்படி வேணா இது திரும்பலாம்ல. புரியுது. அண்ட் வினோத் எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனது பாத்தீங்களா? அதாவது ஆமா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, டயர்டாவ இந்த கையை மாத்தி கை மாத்தி நின்னு ஆமா இப்படி இறங்க வச்சு மாட்டேங்கிறாங்க. கேம் நவுறணும்ல, அடுத்த லெவல் போகணும்ல. சோ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, கையை எடுத்து வச்சாலே அவுட். மத்தவங்க சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, வினோத் நீங்க கையை எடுத்து வச்சுக்கணும்னு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பாத்தீங்களா? ஏன்னா பிக் பாஸ் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. ஆமா அந்த இடத்துல டப்புன்னு அடிச்சதா இருக்கட்டும், இது இருக்கட்டும். சோ எல்லாருக்குமே இது எப்படியாவது இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணி, ஏங்க நீங்க என்ன பிசிக்கல் டாஸ்க் இத்தனால இவங்க எல்லாம் ஆடி கிழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல எதுவுமே ஒண்ணுமே வைக்கலையே. வாய்ச்சவடால் மட்டும் தான் இந்த சீசனு. ஆமா, வாய் இந்த வாய் ஒரு வாய் வாரமாச்சு தயவு செய்து எஸ் அப்படின்ற மாதிரி உள்ள இறங்கி விளையாடட்டோன்ற. அதனால நம்ம இன்னைக்கு ஒண்ணுதான் பார்த்தோம். ஏன்னா எப்பயுமே அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் ஒண்ணு இருக்கும்ல. சோ ஒரு டாஸ்க் தான் பார்த்தோம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 24 ஹவர்ஸ்ல 2ஓ 3ஓ பாத்துருவோம். ஏன்னா 1 ஹவர்ல இன்னும் ஃபர்ஸ்ட் நடந்த டாஸ்கே ஃபுல்லா முடிக்கல. ஆமா இன்னைக்கு சுபிக்ஷா ஜெயிக்கிறதே நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். சோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து இன்னும் 2 டாஸ்க் காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னும் 2 டாஸ்க், அதுக்கப்புறம் யாரெல்லாம் யார மாத்தி கிழிச்சிக்கிட்டாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு காமிப்பாங்க. ஆமா சோ அதெல்லாம் நம்ம நாளைக்கு என்னன்றது பார்த்து பேசுவோம். எஸ் அதுதான் இன்னைக்கு நடந்த சினாரியோ. எஸ் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ஸ் இருக்கு. ஃபயரா இருக்க போது யார் வர போறா, ஃபைனல் யார் போறா, அதுவும் இல்லாம டிக்கெட் ஃபினாலே இல்லாமலே யார் ஃபைனல் போறா அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஃபேமிலியோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் மக்களே இன்னைக்கு கமெண்ட் பண்ண முடியாது. ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வேற ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் சோ இன்னைக்கு கமெண்ட்ஸ் இருக்காது, நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு. அண்ணன் நாளைக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும், ஏதாவது பண்ணணும்னா அதான் என்கிட்ட நிறைய பேசுறீங்க. இன்ஸ்டாகிராம்ல மக்கள் நிறைய பேசுறீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த மெசேஜஸ் பாக்குறேன். ஏதாவது வைக்கணும்னா எனக்கும் ரெஜிராக்கும் வைங்க, நாங்க கண்டிப்பா பார்ப்போம். நீங்க கொண்டு வர நிறைய பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா நாங்க பேசுறோம், லைவ்ல பேசுறோம். ஏன்னா நாங்க கேக்குறோம்ல, நாங்க இதை பார்க்கல, இது என்னங்க நடந்தது அப்படின்னும் போது எங்களோட கவனத்துக்கு அது கொண்டு வரீங்கல்ல. சோ தட்ஸ் மீன்ஸ் a lot. நாங்க அதனால நிராகரிக்க மாட்டோம், நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால நாளைக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ஸ் வந்துரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நாளைக்கு கேட்கலாம். அப்படி இல்லை இன்னைக்கே கேட்கணும்னா எங்க பர்சனல் சோஷியல் மீடியால நீங்க கேட்கலாம். ஆமா ஷோ கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு இந்த இதை பத்தி பேசணும், இல்ல இதை பத்தி ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கு, இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்காவுக்கோ எனக்கோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜோ இல்லைன்னா அந்த வீடியோவே ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இங்க நம்ம பேசுவோம். அது மேபி முடிஞ்ச டாபிக்கா இருந்தாலும் எடுத்துட்டு வச்சு பேசுவோம். ஏன்னா ஃபேமிலிக்குள்ள அந்த ப்ரியாரிட்டி முக்கியம். ப்ரியாரிட்டி என்னைக்குமே நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்ம ஆள்களுக்கு உண்டு. அதனால ஓகே மக்களே, அதனால அனுப்பி விட்டுருங்க. இன்னைக்கு போடுறது கோச்சிக்க வேண்டாம், இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதுல அனுப்பி விடுங்க. நாளைக்கு கொஸ்டின்ஸா போட்டு விடுங்க, அதுல பேசலாம். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு ஷோ இதோட முடியுது. நாளைக்கு நானும் அக்கா வந்து உங்களை பாக்குறோம். அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப், நம்ம ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு மட்டும் கிடையாது, தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது ஒன்றும் வியூவர்ஸ் அண்ட் கெஸ்ட் இல்லைன்னா பிக் பாஸ் வர்சஸ் அபி வர்சஸ் பிக் பாஸ் ஷோடு கிடையாது. இது ஃபேமிலி. ஸோ தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் போது அந்த ஃபேமிலியோட இணைஞ்சிருங்க. ஓகே மக்களே. ஸோ இன்னைக்கு ஷோ இதோட முடிஞ்சு, நாளைக்கு நாளாக அவங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபி அக்கா அண்ட் ரஜிரா தேம்பாவனுங்க. டாடா பாய் பாய், see you, குட் நைட்டுங்க. ஓகேக்கா. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.